எனக்கு ரீசெண்டா நிறைய queries எது தெரியுமா வருது? என்னோட ஃப்ரெண்டு நல்லா இருக்காங்க. ஏத்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க. அவங்களோட ரீல் நல்லா இருக்கு. அவங்க போட்டிருந்த அந்த ஹைலைட் இன்ஸ்டாகிராம்ல சூப்பரா இருக்கு. அவங்களோட ஃபேஸ்புக் ஃபோட்டோக்கு நிறைய லைக்ஸ் வருது. அதனால எனக்கு அது மாதிரி வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நீங்களும் அப்படி யோசிக்கிறீங்களா? ஒரு லைட்டா ஸ்டொமக் பர்ன் எப்பயாவது வந்துட்டு இருக்கா? அப்ப இந்த ரீலை கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், நான் சௌமியா சங்கரன், மனநலம் பொதுநலம். சோஷியல் மீடியாங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் நானே உங்க கூட இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்டோடத பாக்குறோம், நம்ம லைக் பண்ணிட்டு போறோம், ஆர் மிஞ்சு மிஞ்சு போனா கமெண்ட் பண்றோம். பட் அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஒரிஜினலா, அதாவது இதுதான் அவங்களோட லைஃப்னு சொல்லி எதையுமே எடுத்துக்காதீங்க. இன்ஃபேக்ட் இந்த காலத்துல ஃபில்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய போடுற டைம்ல எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு உங்க வாழ்க்கைய அவங்களோடதோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. இதனால நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வருது. அண்ட் நீங்க சோஷியல் மீடியால இருக்கீங்க அண்ட் ஒரு சில பேர் உங்களுக்கு ரொம்ப வயிற்றுச்சல கிளப்பி விடுறாங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் செய்யுங்க. நம்பர் 1, அன்ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் கடுப்பா இருக்கு, உங்களையே அறியாம நீங்க போயிட்டு அவங்களோட ப்ரொஃபைல் ஓபன் பண்றீங்க அப்படின்னா பிளாக் பண்ணிடுங்க. சிம்பிள், மேட்ரு ஓவர். அண்ட் நம்பர் 2, எந்த ஒரு ஆப்பா இருந்தாலும் இப்ப இன்ஸ்டாகிராம் தான் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் முதல்ல பிளாக் பண்ணுங்க, ஒரு ரிமூவ் பண்ணுங்க. இல்லைன்னா சிம்பிளா அந்த ஆப்க்கு இவ்வளோ டைம் தான் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ 20 மினிட்ஸ்க்கு மேல வேண்டாம். நம்பர் 3, பெஸ்டானது, ஆப் அன்இன்ஸ்டால்லாம் பண்ண வேண்டாம். மொபைலை தள்ளி வச்சுட்டு வேலையை பாருங்க. இதுதாங்க சிம்பிள். ஏன்னா நம்மளோட ரியல் லைஃப் வேற அண்ட் சோஷியல் மீடியா லைஃப் வேற. அதெல்லாம் குழப்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்றதுக்கு life is so precious. So let's not waste for it. See you in the next video.